அடுத்தது நஜ்முன்னிசாங்கிறவங்க கேட்குறாங்க, 6 முதல் 7 வயது வரையிலான ஆண் பிள்ளைகளை இமாமாக வைத்து கடமையான தொழுகையை அவர்களை பின்னின்று தொழுதால் அந்த தொழுகை கூடுமா? 6-7 வயசு பையங்க தான் இருக்கிறாங்க, அவங்கள இமாமாக்கிறது, அந்த பையனை ஒருத்தனை என்ன செய்கிறது, இமாமாக்கி தொலை வைக்க சொல்கிறது. அது நம்ம பின்பற்றி நம்ம தொழுகிறது. இந்த மாதிரி பிள்ளைகளை ஊக்குவிப்பதற்காக இப்படி செய்யலாமான்னு அவங்க கேட்குறாங்க. அதாவது இதுக்கு நேரடியாகவே ஹதீஸ்களில் ஆதாரம் இருக்குது. அதாவது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலத்தில் நடந்த ஒரு சம்பவம். இது புகாரில் 4302வது ஹதீஸ். அதாவது அம்ர் இப்னு சலமான்னு ஒருத்தர் இருக்கிறார். அவர் என்ன செய்கிறாருன்னா, அவங்கெல்லாம் இஸ்லாத்தை தழுவிட்டாங்க, அந்த கபீலாவில் உள்ளவங்களாம் இஸ்லாத்தை தழுவிட்டாங்க. அப்போ அம்ர் இப்னு சலமா என்ன செய்கிறாருன்னா, அவர் முஸ்லீம்கள் அவங்க ஊரை கடந்து போவாங்கள்ல, அப்படி போகும்பொழுதெல்லாம் முஸ்லீம்கள்கிட்ட சந்தித்து நிறைய குரான் விஷயங்களை மனப்பாடம் பண்ணிக்கிட்டார். இவர் அம்ர் இப்னு சலமாங்கிறவர் கொஞ்சம் குரான்களை மனப்பாடம் பண்ணிக்கிட்டார். அப்போ ரசூலுல்லாஹ் ஒரு தடவை சொல்கிறாங்க, யார் நிறைய ஓதி இருக்கிறாங்களோ அவங்க இமாமத்து செய்யட்டும் அப்படின்னு ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க. இது தெரிஞ்ச உடனே எல்லோரும் நாங்கள்லாம் மஷூரா பண்ணுறோம், யார் ரொம்ப ஓதுனாளாக இருக்கிறாங்கன்னு பார்க்குறாங்க. பார்த்தா நான் சின்ன பையன், 6 வயசு அல்லது 7 வயசு அப்படி தான் அந்த அதிசயில் வருது. வனபுனு சித்தின் நவு சபீசனின், எனக்கு ஒரு 6-7 வயசு இருக்கும். எல்லார்ட்டையும் கேட்குறாங்க, உனக்கு எத்தனை சூறா தெரியும்? 1ங்கிறார் ஒருத்தர் உதாரணத்துக்கு. இன்னொருத்தர் கேட்குறாங்க, எனக்கு 2 சூறா தெரியும். இப்படி ஒருத்தட்டே கேட்குறாங்க. ஏன்ட்டு கேட்டால் நான் தான் ஜாஸ்தியாக மனப்பாடம் பண்ணி வச்சுருக்கிறேன். இருந்த அந்த கூட்டத்திலேயே 6-7 வயசு உடையவனாக இருக்கக்கூடிய நான் தான் அதிகமாக குரானை மரணம் செய்து வந்திருந்தேன். அப்போ என்ன செஞ்சிட்டாங்கன்னா, மக்கள்லாம் என்ன வரக்கூடிய வணிக கூட்டங்கள் அந்த வழியாக போகும்பொழுதெல்லாம் அங்கே போய் வேடிக்கை பார்த்துக்கிட்டு என்ன செய்வார், அவங்க தொழுவரெலாம் போய் பாப்பார்பில் இருக்குது, பார்த்து சின்ன பிள்ளையிலேயே நிறைய குரானை மனப்பாடம் பண்ணிக்கிட்டார். அவங்களோட கம்பேர் பண்ணும்போது இவர் தான் ஜாஸ்தியாக ஓதுனவராக இருக்கிறார். அப்போ தொழுகைக்கு அக்ரோவும் அக்சருக்கும் குரானுங்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்கிறாங்க, உங்கள் யௌமக்கும் அக்சருக்கும் குரானன், உங்களில் குரானை அதிகம் ஓதியவர் இமாமத்து செய்யட்டும் என்று சொல்லிட்டாங்க ரசூலுல்லாஹ். அப்படின்னு பார்க்கும் பொழுது நான் தான் அதிகம் ஓதுனேன்னு சொல்லி என்னை இமாம் ஆக்கிட்டாங்க, நான் தான் அவங்களுக்கு தொழுவிச்சிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறார், அந்த சிறுவராக இருக்கக்கூடியவரே சொல்கிறார். சொல்கிறது மட்டும் இல்லாமல் இவற்றை அணிஞ்சிக்கிறது கூட ஒரு போதுமான ஒரு ஆடை இல்லை, ஒரு மேலங்கி தான் இருக்குது, அதை போத்திக்கிட்டு தொழுகிறார். அப்படி தொழுவும் பொழுது அந்த சஜிதாவுக்கு போகக்கூடிய நேரத்தில் பின்னாடி இருக்கிற பெண்களுக்கு இவருடைய பின்புறம்லாம் தெரிகிறது. அந்த பெண்கள் அங்கே சவுண்டு கொடுக்குறாங்க, என்னப்பா இவங்க இமாமுக்கு எல்லாம் தெரியுது, அதை கொஞ்சம் மூடுங்கப்பான்னு என்ன செய்கிறாங்க, இந்த பெண்கள் சவுண்டு கொடுக்குறாங்கலாம் வருது, அந்த ஹதீஸில் அப்படிலாம் வருது. அப்புறம் எல்லோரும் சேர்ந்து நினைஞ்சாங்கன்னா நல்ல உடம்பு மறைக்கக்கூடிய வகையில் எனக்கு ஒரு சட்டை ஒன்று வாங்கி தந்தாங்க, அது பெரிய எனக்கு பயங்கரமான ஒரு இன்பமாக இருந்துச்சு, சந்தோஷமாக இருந்துச்சு, மகிழ்ச்சி அடைஞ்சேன் அப்படிங்கிறார். அப்போ இவர் பல மாதங்கள் 5-6 வயசு பையனாக இருந்து கொண்ட 6-7 வயசு பையனாக இருந்து கொண்ட தொழுகை நடத்தியிருக்கிறாரு. காரணம் இவர் கொஞ்சம் மற்றவங்களோட கொஞ்சம் ஜாஸ்தியாக தெரிஞ்சிருக்கிறார், மனப்பாடம் பண்ணியிருக்கிறாரு. அப்போ இது மார்க்கத்தில் கூடும், உனக்குதா, அது தப்பு கிடையாது.